ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கேமுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான கேம் கிடையாது. இது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். இத்தனைக்கும் இந்த கேமை வந்து VR இல்லாம ஆடவே முடியாது. இதுக்கு மேல இந்த கதையை பத்தி சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஆனா இந்த படத்தோட VFX இருக்கே, சும்மா தரமா பண்ணிருக்காங்க. கேமர்ஸ் அவங்க லைஃப் டைம்ல கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஒரு தடவையாச்சு. அந்த அளவுக்கு சீன் பை சீன் சும்மா VFX தெரிக்க விட்டுருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்லயே வந்து கொலாம்பஸை காமிக்கிறாங்க. 2045ல இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த படத்துல வந்து 2045ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸா இருக்கவங்க எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இதோ கண்ணாடி போட்டு வராரு பாத்தீங்களா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட வீடு வந்து ரொம்ப மேல இருக்கு. அப்படியே கீழே இறங்கி வராரு. அப்போ வந்து ஒரு வயசானவங்க வந்துட்டு என்னப்பா நீ கீழே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவர் மதிக்காம அப்படியே வந்துடுறாரு. இதுல இருந்தே தெரியுது ஹீரோ வந்து யாரையும் மதிக்க மாட்டாரு அப்படின்னு. அதாவது இவர் வந்து ரியாலிட்டியை வெறுக்கிறாரு. அப்படியே ஒரு பழைய இடத்துக்கு போறாரு. அங்க வந்து பழைய கார்லாம் இருக்கு. அந்த ரெண்டு காருக்கு நடுவுல சின்ன வழி இருக்கு. அதுக்குள்ள போறாரு. பார்த்தா இவர் வந்து ஒரு இடத்த செட்டப் பண்ணி வச்சிருக்காரு இவர் கேம் விளையாடுறதுக்காக. அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் வந்து 2027ல பிறந்தேன். அது எப்போ நான் மக்கள் வந்து எதுவுமே மாத்தாம அப்படியே வாழ்ந்த காலத்துல நான் பிறந்தேன். அதாவது மக்கள் வந்து எப்போ வந்து அவங்களோட சரௌண்டிங்கை வெறுத்துட்டு இருந்தாங்களோ அப்போதான் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து ஹீரோ பிறந்தாரு. அப்படியே அந்த VR எடுத்து அவர் ஃபேஸ் எல்லாம் ஸ்கேன் பண்றாரு. ஏன்னா அந்த கேம் வந்து ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேமை கண்டுபிடிச்சோட பேர் வந்து ஜேம்ஸ் ஹாலிடே. அவர் வந்து இந்த உலகத்திலே வந்து நம்பர் 1 கம்பெனியோட ஓனர். அதான் இந்த கேம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்ல, அதுக்கும் மேல அவர் வந்து எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போகாமே எங்களால ஒரு இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி எங்களை பண்ண வச்சவர் தான் வந்து அவரு அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு புரியலனா போக போக புரியும். இப்பெல்லாம் மக்கள் வந்து ரியாலிட்டி ரொம்ப வெறுக்கிறாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல எங்க கண்ணுக்கு வந்து ஜேம்ஸ் ஹாலிடே கடவுளா தெரிஞ்சாரு. இந்த ஆம்னி டைரக்ஷனல் ட்ரெட்மில்ல வந்து நாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடலாம், எந்த டைரக்ஷன்லயும் ஓடலாம். ஜேம்ஸ் ஹாலிடே கண்டிப்பா ஃபியூச்சரை பார்த்திருக்காரு. அவர் எங்களுக்காக ஒரு இடத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த இடத்தோட பேர் தான் தி ஓஎஸ்எஸ் அப்படின்றாரு. அப்படியே வந்து நமக்கு அந்த VRல அப்படியே அந்த உலகத்தை காமிக்கிறாங்க. செம்ம கிரியேட்டிவிட்டியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். இங்க நம்ம எங்க வேணா போலாம். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கசினோ. இங்க நீங்க பணத்தை போடலாம், எடுக்கலாம். இங்கே நீங்க கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். மக்கள் இங்க வரதே அதுக்குதான். ஆனா அவங்க இங்க வந்து எப்போ தங்குறாங்கன்னா நம்ம இங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவங்க ரியாலிட்டியை வித்துட்டு இங்கேயே வந்துடுறாங்க. இங்க நம்ம எதுவா வேணா இருக்கலாம். ஒரு மிருகமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், ஏலியனா இருக்கலாம், கார்ட்டூனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஹீரோ. அதாவது ஹீரோட அவதார். சாப்பிடுறது, தூங்குறது, பாத்ரூம் பிரேக்ஸை தவிர மத்த எல்லா நேரத்திலயும் மக்கள் இங்க தான் இருப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க தான் உருவாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேட் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஸ்டமும் வந்து பிளானட் டூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுது. பிளானட் டூம் ஓஎஸ்எஸ்லயே வந்து ரொம்ப ஆபத்தான பிளேஸ் இதுதான். ஆனா அங்கதான் நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்டிப்பா எச் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா எச் வந்து ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இவர் வந்து எச்ச நிஜ உலகத்துல மீட் பண்ணதே இல்ல. இது ஆர்டிஃபெக்ட் அண்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு எச் சொல்றாரு. இங்க என்ன ஒரு விஷயம்னா இங்க அவங்க எவ்வளவு பொருள் வாங்குறாங்களோ அதெல்லாம் அவங்க நிஜ உலகத்துல விற்கலாம். அதாவது இந்த ஆர்டிஃபெக்ட் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 ரூபாய் அவங்க நிஜ உலகத்துல அந்த காசை எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கேமே. ஜேம்ஸ் ஹாலிடே வந்து இப்படிதான் வந்து அதை பில்ட் பண்ணிருக்காரு. யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டே அந்த ரெண்டு பேர் யாரு, டைட்டோ அண்ட் ஷோவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எச் வந்து ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ வந்து இன்னொன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இந்த உலகத்துல வந்து செத்தா திரும்ப வந்துடலாம். ஆனா ஒரு வாட்டி அவங்க செத்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க வரும்போது அவங்க வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது அவங்க வந்து அவங்களோட காயின்ஸ் இழந்துருவாங்க, அவங்களோட க்ளோத்ஸ் இழந்துருவாங்க, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இழந்துருவாங்க. மறுபடியும் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது மக்கள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு செகண்ட்லயே வந்து ஒருத்தன் அவங்களை கொன்னுட்டு அதெல்லாம் எடுத்துப்பான். அதனாலே வந்து பிளானட் டூம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோ வந்து எச்சுக்கிட்ட இன்னொரு ரேஸுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஜேம்ஸ் ஹாலிடே பத்தி சொல்றாரு. இந்த ஓஎஸ்எஸ் வந்து அவர் வந்து ரொம்ப பணக்காரனா ஆக்கிடுச்சு, அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. மக்களுக்கு எல்லாருமே ஒரு ரோல் மாடலா இருந்தாரு. ஆனா 2040ல அவரு செத்து போயிட்டாரு. அதுதான் முடிவுன்னு நினைச்சோம். ஆனா அவரோட முடிவு தான் இந்த உலகத்தோட ஆரம்பம். அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி செத்துருக்காரு. இது எல்லாரும் நீங்க பாக்குறீங்கன்னா நான் இடத்துக்கு செத்துட்டு இருப்பேன். ஆனா நான் சாவறதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஈஸ்டர் எக் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட ஒழிச்சு வச்சிருக்கேன். அதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த ஈஸ்டர் எக் வந்து ஒரு சூப்பர் பவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 500,000 and 500,000
$500 billion, அப்புறம் அந்த ஓஎஸ்எஸ் ஓட ஓனர் ஆவாங்க. இது எல்லாமே கிடைக்கும். அதாவது காசும் கிடைக்கும், அதே டைம்ல ஓஎஸ்எஸ் ஓட ஓனர்ஷிப்பும் கிடைக்கும். என்னோட அவதாரான ஆனராக் அப்படின்ற ஃபார்ம் மூலியமா நான் வந்து 3 ஹிடன் கீஸை வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன். இந்த 3 கீஸ்க்கும் 3 சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி 3 கதவுகள் இருக்கும். இந்த 3த்தையும் யாரு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஈஸ்டர் எண்ட். இது வந்து நான் ஓஎஸ்எஸ்ல அங்கங்க ஒழிச்சு வச்சிருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது எங்கேயோ வந்து கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிளாலாம் இல்ல. அது எங்கேயோ நம்ம மூளைக்குள்ளதான் வந்து ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்டர் எக்கான வேட்டை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, ரெடி பிளேயர் 1. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மொத்தம் 3 சேலஞ்சஸ், 3 கீ இருக்கு. ஆனா இந்த 5 வருஷத்துல ஒருத்தர் கூட ஒரு கீ கூட கண்டுபிடிக்கல. யாரோ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு மட்டும் ஹிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அதை கண்டுபிடிச்ச உடனே இந்த போர்டல் ஓபன் ஆச்சு. அது அவங்க மேல இருக்கலாம் ஸ்கோர் போர்டு. அது 5 வருஷமா வந்து இந்த மாதிரி எம்டியா தான் இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து ஜெயிக்காதனால யார் பேரும் அதுல வரல. ஹிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா அது ஒரு ரேஸ். நம்ம என்ன வெஹிக்கிள்ல வேணாலும் அதை ரேஸ் பண்ணலாம். இந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே ஜெயிக்காதனால கண்டர்ஸை தவிர மத்த எல்லாருமே வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. கண்டர்ஸ் யாருன்னா இந்த எக் ஹண்டர் தான் வந்து கண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டரா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ, எச், டைட்டோ, ஷோ, அப்புறம் சிக்ஸர்ஸ். சிக்ஸர்ஸ் யாருன்னா எப்படி இந்த ஓஎஸ்எஸ் வந்து நம்பர் 1 கம்பெனியோ நம்பர் 2 கம்பெனி வந்து IOI, அந்த கம்பெனில இருந்து இந்த கேமை ஜெயிக்கிறதுக்காகவே விளையாடுறவங்க பேர் தான் வந்து சிக்ஸர். இவங்களுக்கு தனித்தனியா வேற எந்த பேரும் இல்ல. இவங்க நார்மலாவே வந்து சிக்ஸர்ஸ் தான் கூப்பிடுறாங்க. இந்த IOI-யோட ஓனர் தான் நம்ம படத்தோட வில்லன். இவர் பேர் வந்து நோலன் சொரண்டோ. இப்போ ஏச் வந்து நம்ம ஹீரோக்காக ஒரு பிளேஸ் பிடிச்சி வைக்கிறாரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஹீரோ வந்து காருக்கு எவ்வளவு ஃபியூல் இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஹீரோ வந்து நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதான் பிளானே. இந்த கேமுக்கு வரவங்க நிறைய பேர் செத்துருவாங்க. அதனால அவங்க இருக்க காயின்ஸ்லாம் வந்து செதறும்ல, அந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபியூல் வாங்கிப்பாரு. அதான் ஹீரோட பிளான். அதனால அவர் பின்னாடி போயிடுறாரு. அப்போ வந்து பக்கத்துல ஒரு பொண்ணு பைக்ல வந்து நிக்கிறா. பைக் செம ஸ்டைலிஷா இருக்கு. ஒரு வழியா ரேஸ் ஆரம்பிக்குது. அப்ப அங்க பாத்தீங்களா ஒரு சிட்டியே வந்து கொலாப்ஸ் ஆகி அங்க இருந்து பிரிட்ஜ் வந்து அப்படியே ஜாயின் ஆகுது. ரேஸ் ஆரம்பிக்குது. எல்லாரும் பயங்கர வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, நாங்க நிறைய ட்ராப் இருக்கிறதுனால நிறைய கார் வந்து கிராஷ் ஆகிடுது. நம்ம எச் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு கார்ல. அதனால அவர் இடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அங்க வந்து நிறைய ட்ராப்ஸ் இருக்கு. சிலது வந்து முள் வருது, சிலது வந்து பாறை வந்து தொங்கிட்டு இருக்கு, சிலது வந்து அங்க சிட்டில இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து தானா வந்து வழியில நின்னுக்குது. அந்த மாதிரி நிறைய ட்ராப் இருக்கும் போது ஹீரோ அதெல்லாம் தாண்டிட்டு வந்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு ட்ரக் வந்து வழியில இருக்கும் போது நிறைய பிளேயர் வந்து அங்க லைஃப் இழந்துடுறாங்க. அப்போ அந்த காயின்ஸ் எல்லாம் செதறதுல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அவர் காரை கஸ்டமைஸ் பண்ணி மாத்தி அப்படியே அந்த ட்ரக்குள்ளே அப்படியே போய் வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபியூல் ஏத்திக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து எச் இது நீ பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த பைக் செமையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு இவர் வந்து டேய் பைக் இல்லடா, அந்த பொண்ணை பாத்தியா, அந்த பொண்ணு தான் வந்து ஆர்ட்ரிமிஸ் அப்படின்னு இவர் சொல்லும் போது எது ஆர்ட்ரிமிஸா அப்படின்னு இவர் கேக்குறாரு. அந்த பொண்ணு பயங்கர ஃபேமஸ் போல இருக்கு. அதுக்கு ஹீரோ வந்து கண்டிப்பா அது அவதான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ இந்த கேமுக்கு நடுவில் வந்து டைனோசர்லாம் வருது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் கொண்டுடுது. அப்புறம் கிங்காங் வருது. அதையும் ஒரு ட்ராப்பா வச்சிருக்காரு. அந்த டைனோசர் கூட தாண்டலாம், ஆனா அந்த கிங்காங் வந்து தாண்டவே முடியாது. அது வந்து அங்க இருக்க பாதையே வந்து உடைச்சு விட்டுது. ஆனாலும் எச்சால வர முடியல. ஆனா இன்னொரு வழி இருக்கு. ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அவரையும் அந்த கிங்காங் விட மாட்டேங்குது. துரத்திட்டு வந்துட்டே இருக்கு. இவரும் போயிட்டே இருக்காரு. அதுவும் பில்டிங்கா தாவி வந்துட்டே இருக்கு. ஹீரோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டே இருக்காரு. ஆனா எப்படியும் அந்த கிங்காங் வந்து அந்த பினிஷிங் லைனுக்கு முன்னாடி வந்து நின்னுது. ஹீரோவும் அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு போய் நின்னுறாரு. ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க அந்த பக்கம் வந்து ஆர்ட்ரிமிஸ் வந்துட்டே இருக்கா. இவரும் போய் தடுக்கலாம் அப்படின்னு போறாரு. நிறுத்து இது முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு கேட்காம வந்துட்டே இருக்கா. வேற வழி இல்லாம ஹீரோ அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் விட்டு வெளில இழுத்து விட்டுறாரு. அப்ப அந்த காங் வந்து அந்த பைக்கை அடிச்சு போட்டுது. பாத்தீங்களா, அந்த காங் வந்து பைக்கை கூட உள்ள விடல. இப்போதான் அந்த பொண்ணு வந்து ஹெல்மெட்டை கட்டுறா. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயினோட அவதார். எனக்கு அந்த பைக் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் அதை சரி பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. உடனே எச் வந்து அவரோட ஒர்க் ஷாப் கூட்டு போறாரு. அங்க நம்ம எச் வந்து ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எச் கிட்ட நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு. அதை வந்து ஹீரோ ஒன்னொன்னா காமிச்சிட்டே இருக்கும் போது எச் வந்து அந்த பாக்ஸை மூடிட்டு பைக் காட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. இதை நான் 10 நிமிஷம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தல எச் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்றாரு. ஓ அதனால தான் நீ அவன் கூட சுத்துறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இதோ பாரு, நான் யாருக்கிட்ட டீம் அப் பண்ணல, அவன் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் வந்து ரேஸ் பண்ணும்போது எப்பவுமே தனியா தான் பண்ணுவேன், இங்க டீம் ஒர்க்கே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சரி உன்னை பத்தி தான் சொல்லாமே, ஆர்ட்மிஸ் நீ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவங்க வந்து ஹீரோக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஹாலிடே பத்தி நிறைய கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும், பெஸ்ட் ஷூட்டர் யாரு, அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்கறாங்க. அதுக்கு வந்து எல்லாமே கரெக்டா சொல்லிடுறாரு. இதுல தெரியுது 2 பேருக்குமே வந்து ஹாலிடேவை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு. இத்தனைக்கும் ஹீரோவே வந்துட்டு ஹாலிடேக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தோட குவாட் சொல்றாரு. அந்த குவாட் வந்து சூப்பர்மேன் படத்துல வருது. சரி இந்த கேம்ல ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவ
அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் ரியல் வேர்ல்ட்ல நிறைய வாங்கறதுக்கு இருக்குமா, நான் பணக்காரன் ஆயிடுவேன், நிறைய துணி, நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து, இப்ப எனக்கு தெரிஞ்சு நீ ஏன் காங்க தாண்டல அப்படின்றாங்க. ஏய் அதான் ரூல்ஸ், அந்த காங்க தாண்டி யாராலையும் போகவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு இவங்க வந்து, அது போய் ஹாலிடேக்கு வந்து ரூல்ஸ் மேக் பண்ணவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அதை யோசிச்சுட்டு என்ன ரிஸ்க் எடுத்து சாவ சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க வந்து, ஒரு உண்மையான கண்டர் என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த ஓஎஸ்எஸ் கேம் வந்து IOI கம்பெனிக்கு வந்து கிடைக்காம பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எச் வந்து, உன் பைக் ரெடி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பைக் எடுத்துக்கிட்டு அவங்க கேமை விட்டு வெளில போயிடுறாங்க. அதாவது VR எடுத்துட்டா கேமை விட்டு வெளில போயிடலாம். அப்போ ஹீரோக்கும் வந்து உடனே அவங்க ஆன்ட்டியோட வாய்ஸ் கேக்குது, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேமை விட்டு வெளில போயிடுறாரு. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை, ஹீரோ ஆன்ட்டியோட லவ்வர் வந்து அந்த கேம்ல செத்துட்டாரு. அது ஏன்னா இப்போ ஹீரோ கேம் விளையாடினார்ல, அது வந்து அவங்க ஆன்ட்டியோட கிளவுஸ் வச்சுதான். ஹீரோ அந்த கிளவுஸ் எடுத்துட்டு போனதுனால இவரால அந்த கேம் சரியா விளையாட முடியாதனால அவர் செத்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீங்க மத்தவங்கள மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து வைக்கலாம்ல காசை, ஜஸ்ட் கில் மட்டும் பண்ணிட்டு டூம் பிளானட்டுக்கு போகாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு அவர் வந்து, அந்த ஆர்டிஃபேக்ட் நான் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா, அந்த காசை வச்சுதான் இப்ப இந்த வீட்டை வந்து ரெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துட்டு, நீ எவ்வளவு காசுக்கு வந்து எக்யூப்மெண்ட்லாம் வாங்கின அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்ம கிட்ட இருக்க எல்லா காசையும் போட்டோம் அந்த ஆர்டிஃபேக்டாக அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ வேஸ்ட் பிளேயர், அதனால நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியோட லவரை பார்த்து சொல்றாரு. அப்போ அவர் ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது ஹீரோட ஆன்ட்டி வந்து அவரை பிடிச்சி ரூம்ல தள்ளி விட்டுறாங்க. நீங்க இந்த மாதிரி ஆள் கூட சுத்துறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இதோ பாரு அவன் நீ ரெண்டு பேருமே வந்து இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, இனிமேல் என் பொருளை தொடவே தொடாத, அப்படி தொட்டினா உன்னை வீட்டை விட்டு வெளில தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்போ வந்து ஹீரோட பேர் சொல்றாரு. அவரோட உண்மையான பேர் வந்து வேட் வாட்ஸ். வேட் வாட்ஸ், எங்க அப்பா தான் எனக்கு இந்த பேர் வச்சாரு, ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ பேர் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சாரு. பீட்டர் பார்க்கர், ப்ரூஸ் பேனர் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சாரு இதை. ஆனா என்னவோ நான் அந்த மாதிரி லைஃப்ல இல்லவே இல்லை. ஆனா எனக்கு வந்து ஆர்டிமிஸ் சொன்னதே மனசுல ஓடிட்டே இருக்கு. அதாவது ஜேம்ஸ் ஹாலிடே வந்து ரூல்ஸ் போடவே பிடிக்காது, அதனால அவரோட கேமுக்கும் ரூல்ஸே இருக்காது. இதே என் மனசுல ஓட்டே இருக்கு, நான் இப்போ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே VR மாட்டிட்டு திரும்பி கேமுக்குள்ள போறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு போறாரு. இதுதான் ஹாலிடே ஜேர்னல் அப்படின்ற ஒரு இடம். இது என்னன்னா ஜேம்ஸ் ஹாலிடேவோட பிரெயின். இது இன்னொரு நல்ல விஷயம் சொல்லலாம் இந்த கேம்ல. என்னன்னா அந்த கேமோட ஹிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஜேம்ஸ் ஹாலிடே வந்து அவரோட மைண்டுக்குள்ள தேடுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆரம்பத்துல இங்க பயங்கரமா கூட்டமா இருந்துச்சு, ஆனா போக போக யாருக்குமே எந்த ஹிண்ட்டும் கிடைக்காதனால இங்க என்ன மாதிரி கண்டர் மட்டும் தான் வராங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்து, நான் ஆபீஸ் பார்ட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு ஜேர்னல், அதாவது ஹாலிடேவோட ஒரு மெமரி. இவர் பேர் தான் வந்து கியூரேட்டர். நீ அந்த ஆபீஸ் பார்ட்டி வந்து 1000 வாட்டிக்கு மேல பார்த்துட்ட, சரியா திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அந்த மெமரியை பாத்தீங்களா, அது வந்து 3D மாதிரி என்ன ஆங்கிள் வேணாலும் பார்க்கலாம். அப்போ ஹீரோக்கு வந்து அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெரிஞ்சிருக்கு. அதாவது கியூரேட்டர் சொல்ற மாதிரி இந்த மெமரியை வந்து அவர் 1000 வாட்டிக்கு மேல பார்த்திருக்காரு. சரி வழக்கம் போல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹாலிடே வந்து ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, ஏன் நம்ம ஒரு வாட்டி எல்லாத்துக்கும் பின்னாடி போய் பார்க்க கூடாது, ஒரு வாட்டி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வேகமா போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது இவர்கிட்ட கேக்குது. ஒரு 10 செகண்ட் பின்னாடி போ அப்படின்னு சொல்றாரு. திரும்பி அதை கேட்டு இவர் ஒரு பெரும் மூச்சு விடுறாரு. பார்த்தா இவருக்கு ஐடியா கிடைச்சிச்சு. உடனே அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அந்த ரேஸ். இந்த வாட்டி இவர்கிட்ட ஃபியூயல் இருந்தோம் பின்னாடி நிக்கிறாரு. அப்ப ஆர்டிமிஸ் வராங்க. ஹே இந்த வாட்டி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ கம்னு இருக்காரு. கியூரேட்டர் சொல்லிட்டான், நீ வந்து ஏதோ கண்டுபிடிச்சுக்கிட்ட சொல்லிட்டான், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஒண்ணுமே சொல்லாம கம்னு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு வந்து அவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனாலதான் அவர் வந்து டீம் ஒர்க் பண்ண மாட்டாரு. ரேஸும் ஸ்டார்ட் ஆயிடுது, எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அது ஆர்டிமிஸ் வந்து கண்ணாடியில பாக்குறாங்க. உடனே இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட கார் டோரை திறந்து வச்சுட்டு ரொம்ப வேகமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு செவுரு தான் இருக்கு, ரொம்ப வேகமா போனா முட்டிட்டு செத்துருவாரு. இவர் காயின் எல்லாம் செத்துடும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. இப்போ செத்தா கூட பரவாயில்றா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டாரு. ஆனா அதுதான் வந்து இங்க ஹிண்ட். அப்படியே கீழே வந்து ஒரு வழி ஓபன் ஆகுது. பார்த்தா அந்த ரேஸுக்கு கீழே அப்படியே ஒரு சீக்ரெட் பாத் இருக்கு. அந்த வழியில போனா எந்த ட்ராப்புமே இல்ல. அந்த டைனோசர் காங் எதாலையுமே தடக்க முடியல. தெரியும் அந்த காங்கே தாண்டி வெளில வந்துடுறாரு. அப்படியே பினிஷிங் லைன்ல வரும்போது இந்த ஸ்கிரீன் பிளேவை பாருங்களேன். உண்மையாலே இந்த கேம் இருந்தா அந்த கேமை கிரியேட் பண்ணவன் எவ்வளவு அவன் ஜாபை லவ் பண்ணி பண்ணிருப்பான். அங்க பாருங்க, ஒருத்தன் ஜெயிச்ச உடனே அப்படியே காத்துலயே வந்து ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சிட்டு இருக்கு தானா. அப்புறம் நம்ம ஹாலிடே வந்து ஆனராகுன்ற ஃபார்ம்ல வராரு. அப்போ ஹீரோ வந்து மண்டி போட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் வந்து, இல்ல 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 எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம், நீ தான் வந்து இந்த சேலஞ்சோட வின்னர், அதனால இந்த கீ உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அடுத்த சேலஞ்சுக்கான ஹிண்ட் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்கும், அதையும் கொடுக்குறாரு. அப்படியே ஸ்கோர் போர்ட்ல பார்த்தா பார்சிபல் அப்படின்னு வருது. அதுதான் வந்து ஹீரோட நேம், அதாவது கேம்குள்ள. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு $1 மில்லியன் வருது. அப்படியே அடுத்த சீன்ல வந்து நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. யார் இந்த பார்சிபல், எப்படி அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்கறான் வில்லன் கிட்ட. அப்ப அவர் வந்து,
இதுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, யாரா வேணா இருக்கட்டுமே நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை பாருங்க, பார்சிபல் வந்து தனியா இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு டீமே இல்ல, ஆனா நம்ம கிட்ட ஒரு ஆர்மியா இருக்கு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மத்தவங்க வந்து ஆனா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கீ இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கீ இருக்குதான், ஆனா இன்னும் 2 பேரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா இந்த கேமை வச்சு இந்த உலகமே மாறி இருக்கு. ஏன்னா இந்த கேமை வச்சுதான் நம்ம உலகத்துல வந்து ஸ்டாக்ஸோட விலையும் ஏறுது இறங்குது. இப்போ இங்க பேசுற எல்லாருமே வந்து இந்த வில்லன் கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர். இப்போ இவன் இதுக்கு என்ன சொல்றானா, ஆமா இப்போ ஸ்டாக்ஸோட விலை எல்லாம் இறங்கி இருக்குதான், ஆனா இப்போ நம்ம வந்து புதுசா ஒரு கேம் இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான். பாத்தீங்களா, இப்போ கேமை வச்சே வந்து ஸ்டாக் மார்க்கெட் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே இங்க வந்து ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த $1 மில்லியன், அதாவது 1 மில்லியன் காயின்ஸ்ல அவருக்கு தேவையான எல்லாமே வாங்குறாரு. அப்படியே அவர் அங்க வாங்க போகும்போது அங்க ஒரு பாம் இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வெடிச்சதுன்னா இந்த கேம்ல இருக்க எல்லா அவதாரம் வந்து செத்துரும். அதாவது கேம்ல ஒரு கேரக்டர் கூட உயிரோட இருக்காது, ஓனரோட. அதை அவர் பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட் பாக்குறாரு. அப்ப வந்து ஜெமக்கிஸ் கியூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிக்கிறாரு. அப்புறம் X1 ஆப்டிக் பூட் சூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் வாங்கிக்கிறாரு. அந்த சூட் என்னன்னா நம்ம கேம் விளையாடும் போது நம்ம கேமுக்குள்ள நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். அதாவது கன் ஷாட், அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ், அப்புறம் யார தொட்டா, அது மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணலாம் ரியல் உலகத்துல. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம திரும்பி வில்லனை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனோட VR மாட்டிட்டு உட்கார்றான். அவன் கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் பக்கத்துல அவனோட பாஸ்வேர்டு எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு போறான். என்னன்னா அவனோட பாஸ்வேர்டு கூட அவனால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ அவன் கேமுக்குள்ள போயிடுறான். இதுதான் வில்லனோட அவதார். அப்படி இப்போ செகண்ட் வில்லனை காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் வந்து ஐராக். இப்போ வந்து இவன் ஒரு பைரட்னு ஒரு கேரக்டரை கொண்டுட்டான். அதை பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்போ வில்லன் வந்துட்டு இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் வந்து நீ ரொம்ப நாளா கேட்டிருந்த ஒண்ணு கிடைச்சிச்சு, ஆர்ப்ஸ் ஆஃப் ஓசுவாக்ஸ் அப்படின்றாரு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சீக்ரெட் ஸ்பெல்லால ஒரு மேஜிக் ஷீல்டை வந்து உருவாக்கும். இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது நோலன் வந்து இதை இப்போ நீயே வச்சுக்கோ, தேவைப்படும் போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உனக்கு நான் இன்னொரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்சிபலை காமிக்கிறாரு. இப்போ நான் இவனை கொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உன்னால முடியும்னா பண்ணு அப்படின்னு சொல்றாரு வில்லன். அது எப்படி முடியும், அவன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்று அப்படின்னு அந்த வில்லன் கேட்கும்போது பரவாயில்ல நீ விஷயத்துக்கு கரெக்டா வந்துடுறியே, நான் எப்பவுமே வாங்கறதை விட 3 மடங்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வில்லன் ஓகே நிறாரு. அப்புறம் இங்க பார்த்தா ஆர்டிமிஸும் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோ எப்படி ஜெயிச்சாங்கன்றதை அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எச்சும் ஜெயிச்சிராரு. ஏன்னா ஹீரோ வந்து அவருக்கு இன்ட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்து டைட்டோன்ற கேரக்டரும் ஜெயிச்சிச்சு. ஏன்னா எச் வந்து அவருக்கு இன்ட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 5ஆவதா ஷோவும் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா டைட்டோ வந்து ஷோக்கு இன்ட்டு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி 5 பேரும் வந்து ஸ்கோர் போர்ட்ல வந்துடுறாங்க. இப்போ ஆர்டிமிஸ் வந்து அந்த இன்ட்டை படிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து தன்னோட படைப்பே பிடிக்காத படைப்பாளி, உங்களோட கால் தரத்தை நீங்களே தேடுங்க, அப்புறம் உங்க கடந்த காலத்துல இருந்து தப்பிங்க அப்படின்ற மாதிரி ஹிண்ட் இருக்கு. அதை ஹீரோ படிச்சுட்டு அவர் ஹாலிடேவை பத்தி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களோட எந்த கடந்த காலத்துல நீ தப்பிக்க நினைக்கிறீங்க ஹாலிடே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அத்தனை நாள் வந்து ஹாலிடே ஜேர்னல்ஸ்க்கு தான் போறாரு. அங்க போய் பார்த்தா பயங்கர கூட்டமா இருக்கு. ஹீரோவை பார்த்துட்டு எல்லாம் போட்டோ எடுத்துக்கு வராங்க. ஏன்னா அவர் தான் ஜெயிச்சிட்டார்ல ஃபர்ஸ்ட் சேலஞ்சில். அப்போ ஒரு 4 ஆர்ம்ஸ் வந்து நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போயிடுறான். தனியா ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போயிட்டு திடீர்னு சைலண்ட் ஆயிடுறான். அப்படியே அவன் வயிற்றுல இருந்து ஒரு ஏலியன் வருமா, நம்ம ஹீரோ பதறி போயிடுறாரு. அப்புறமா பார்த்தா அதான் நம்ம ஆர்டிமிஸ் பயங்கரமா கலாச்சிட்டாங்கப்பா. ஏய் நீ இந்த மாதிரிலாம் வெளில வரக்கூடாது, உங்களுக்கு தெரியும்ல, நீ இப்போ பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க. அது வந்து அவரோட லுக்கே மாத்திது. இப்போ ஹீரோ வந்து கியூரேட்டர் கிட்ட ஒரு மெமரியை போட்டு காமிக்க சொல்றாரு. அது எந்த டைம்னா OSS வந்து ஆரம்பிச்ச டைம். அதாவது இந்த கேம் வந்து லைவா இல்லாம ஒரு டாஸ்க் கேமா இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன மிஷன் எல்லாம் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு கேமா இருந்துச்சு. அந்த மெமரியை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து அது யாருக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க ஆர்டிமிஸ் கிட்ட. பார்த்தா அது நம்ம வில்லன். அவர் இங்க வந்து நம்ம ஹாலிடேக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா நோலன் வந்து ஹாலிடே கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டு அப்புறம் IOI அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சான். அவனுக்கு ஹாலிடே பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா அப்படியே அங்க எதிர்க்க இருக்காருல்ல, இவரு பேர் தான் வந்து ஆக்டன் மாரோ. அவர்கிட்ட கேட்டா நோலனுக்கு ஹாலிடே குடிக்கிற காஃபி என்ன பிடிக்கும் அப்படின்றது தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்து அவங்க 2 பேர் டேட்டிங்க பத்தி பேசுவாங்க, அந்த போர்ஷனை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஹாலிடே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பேர் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டன் கேக்குறாரு. அதுக்கு ஹாலிடே வந்து கீரா அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு கேமர் நேம். நான் கேக்குறது அந்த பொண்ணோட உண்மையான பேர் அப்படின்னு சொன்ன போது கேரன் அண்டர்வுட் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ ஹாலிடே டேட் பண்றது அவரோட ஃப்ரெண்டான ஆக்டன் மாரோவோட ஃபியூச்சர் வைஃப். அதாவது அவர் டேட் பண்ணும்போது அவங்க மேரிட் இல்ல, அதுக்கப்புறமா தான் அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்போ இவரோட பொண்டாட்டி கூட அவர் டேட் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரா அப்புறம் கேரன் அண்டர்வுட் அப்படின்ற பேரை இந்த ஜேர்னல்லே வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிருக்காரு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுதான் க்ளூவா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த கியூரேட்டர் வந்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, கேரன் அண்டர்வுட் வந்து இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு ஆள், அதனால பல இடத்துல வந்து இவங்க பேர் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லும் போது நான் பெட் கட்டுறேன் என் காயின் ஃபுல்லா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான்
பேர் வருது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அது கியூரேட்டர் செக் பண்றாரு. அப்போ பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க பேர் வருது. ஹாலிடே வந்து தெரிஞ்சுக்கிட்டத பண்ணிருக்காரு. அவங்க பேரை வந்து வேணும்னே ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கேட்கற மாதிரி இதை ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கேரனை அவர் மறக்க நினைச்சாரு. ஏன்னா சொந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபை எப்படி அவரால் லவ் பண்ண முடியும்? அதனால்தான். அப்போ கியூரேட்டர் வந்து பெட்டுனா பெட்டு தான், இந்த என் காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா ஒரே ஒரு காயின் தான் கொடுக்குறாரு. ஹே கியூரேட்டர் சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோ கொடுக்கும்போது இல்ல பெட்டுனா பெட்டு தான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க காசை கொடுக்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு Thursday 10 PM கிளப்புக்கு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்னுறாரு. இங்க எச்சு காமிக்கிறாங்க. கிராவை பத்தி என்கிட்ட ஆர்டிமிஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட கூட தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவ ஒன்னு யூஸ் கூட பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கேக்குறாரு. ஏய் அவ கூட தான் எனக்கு க்ளூ கொடுக்குறா, அப்போ நான் கூட தான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹேய் நீ அவன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்க, உனக்கு தெரியுதா இல்லையா? அவ உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஹே ஏச் உனக்கு தெரியாது, எங்க 2 பேருக்குள்ள பயங்கர கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பயாச்சும் ஏதாவது சொல்ல வந்தனா அதை கரெக்டா புரிஞ்சுப்பாளா? அதை நான் கூட தான் பண்ணுவேன் உன்கிட்ட. ஏய் அவன் நம்மள மாதிரி ஒரு ஆம்பளையா கூட இருக்கலாம், அவன் பேர் சக்கா கூட இருக்கலாம், ஏன் இப்படி யோசிக்க மாட்டற அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த சீன்ல ஹீரோ வந்து அந்த டான்சிங் கிளப்புக்கு தான் போயிருக்காரு. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு இந்த ஐராக்கும் வந்திருக்கான் நம்ம ஹீரோ வேவ் பார்க்க. இங்க ஹீரோயின் வந்து இந்த டான்ஸ் கிளப் வந்து ஓஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளப்பா இருக்கு. இதை வந்து ஜேம்ஸ் ஹாலிடே கேரனை மீட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க டேட் பண்றதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹாலிடே வந்து இதை கேரனுக்காக பில்ட் பண்ணாருன்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆமா ஒரு விர்ச்சுவல் டேட்காக அவங்களை கூட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு, அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் இந்த குழுக்கெல்லாம் ஆன்சரா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இங்க நம்ம குதிச்சா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல குதிக்கிற எல்லாருமே மிதப்பாங்க. ஆனா அது நார்மலானவங்க தானே, நம்ம குதிச்சா கீழே கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குதிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் நார்மலா மிதந்து தான் இருக்காங்க. அப்ப இது சேலஞ்ச் இல்ல போலே அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஒருவேளை டான்ஸ் சேலஞ்சா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ல 2 பேருமே செமையா டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்துக்குமே தயாரா வந்திருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது அந்த சூட் போட்டா கேம்ல எல்லாமே வந்து ஃபீல் ஆகும்ல, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சீன்ல வந்து ஹீரோக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே லவ் ஆயிடுது. ஏன் நம்ம நிஜ உலகத்துல மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து ஹீரோயின் இல்ல நீ ஏமாற்றம் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் இங்க இருக்கிற மாதிரி அழகா அங்க இருக்க மாட்டேன், இந்த முகம் என் முகம் இல்ல, இந்த உருவம் என் உருவம் இல்ல, நான் நிஜ உலகத்துல வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னோட பேர் வந்து வேட் அப்படின்னு சொல்றத அங்க வில்லன் கேட்டுறான். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஐயோவை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க. அப்ப ஹீரோ மறுபடியும் சொல்றாரு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்துட்டு இல்ல நீ என்கிட்ட ஏதோ பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதை பார்த்துட்டு அதுதான் நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன்ல பயங்கரமான கன் ஷூட்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ வர சூட் போட்டிருக்காருல, அதனால எல்லா ஆடியும் வந்து அவர் ஃபீல் பண்றாரு. அந்த டைம்ல தான் அவர் ஞாபகம் வருது, அவர்கிட்ட அந்த கியூப் இருக்குல்ல, ஜெமக்கிஸ் கியூப், அதை தூக்கி போடுறாரு. அது என்ன பண்ணும்னா டைம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணும் 60 செகண்ட்ஸ்க்கு. அதனால டைம்ல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் அடிச்சுட்டு இது ஒன்னும் விளையாட்டு இல்ல நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வாழ்வா சாவா போராட்டம், இது விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஓஎஸ்எஸ் மட்டும் ஐஓஐக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகமே அவ்வளவுதான். எங்க அப்பா வந்து ஐஓஐ கிட்ட கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அவரால் அவரோட மாத்திரையை கூட வாங்க முடியாம ஒரு கடன்காரனா செத்தாரு. எல்லாம் அந்த ஐஓஐ வந்து அவனோட விலையை ஏத்துனதுனால அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து ரியாலிட்டியை வெறுக்கிற, உன்னோட உலகம் இந்த இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாட்டூ போட்ட மொட்டை ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஐராக் வந்து வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ இவர் வந்து எப்படி அவங்க தப்புச்சான் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் உன்னாலதான், உன்னை யார் ஆள் அனுப்ப சொன்னது அப்படின்னு கேக்குறாரு. சரி இதெல்லாம் விட்டு வேடுன்ற பேர்ல எத்தனை பேர் வந்து X1 ஆப்டிக் பூட் சூட் வாங்கிருக்காங்க அப்படின்னு தேடினதுல ஒருத்தன் தான் கிடைச்சிருக்கான். நீ பாசிபிள பார்க்க ரெடியா இருக்கியா? இவன் தான் வந்து வேட் வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க பேர் வந்து ஃபினாலே. இவங்க வந்து நோலன் கீழே வேலை பாக்குறவங்க ஐஓஐக்காக. நீங்க நம்பிக்கையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவரு அவங்க கிட்ட. இதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. இது நான் ஏன் கேக்குறேன்னா நல்லது பண்றதை விட தப்பு பண்றதுக்கு நம்பிக்கையான ஆள் அதிகமா தேவைப்படுறாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. இதோ பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கேம் வந்து நம்ம தலையெழுத்த மாத்த போகுது. இப்ப கேள்வி என்னன்னா நம்ம இந்த கேம்ல எவ்வளவு தூரம் போறோம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றதுதான் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? இவங்க வந்து இப்போ ஐஓஐக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இவங்க ஒரு ஏஜென்ட், அதாவது கிட்டத்தட்ட அடியாள் மாதிரி. இவங்க பயங்கரமா ட்ரெயின்ட் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க வந்து நம்ம விஜய் சேதுபதி மாதிரி சொல்லுங்க நான் என்ன பண்ணும் அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வந்து விஆர் மாட்டலாம் அப்படின்னு போகும்போது நம்ம வில்லன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைக்குது. அதாவது நான் ஒரு ஆஃபர் பண்றேன், நீ என்ன மீட் பண்ணணும்னா இந்த பிரிசமத்தோடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ். சரி என்னதான் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறாரு. ஆனா ஹீரோ அங்க ஒரு ஹாலோகிராமா போறாரு ஹீரோட அவதார்ல. ஹே இந்த சேர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. நீ என் கூட வேலை செஞ்சா உனக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வில்லனோட பாஸ்வேர்டை பாத்துக்கிறாரு. நீ மட்டும் அந்த எக் எனக்கு கண்டுபிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நான் என்ன வேணா தரேன்,
நீ ஓஎஸ்எஸ்ல வந்து என்ன வெப்பன் வேணா யூஸ் பண்ணலாம், என்ன ஷிப் வேணா யூஸ் பண்ணலாம், அது என்னவா இருந்தாலும் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு சேலரியும் கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு உனக்கு $4 மில்லியன் கொடுக்குறேன். அப்புறம் அந்த ஈஸ்டர் எனக்கு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நான் உனக்கு $25 மில்லியன் தரேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஓகே, இது ரொம்பவே பெரிய பணம் தான், ஆனா உங்களோட பிளானும் என்னோட பிளானும் ஒரே பிளான் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. ஏய், நீ என்ன ரொம்ப கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கியா? நான் எதுக்கு திறமையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் இந்த உலகத்தோட எல்லா ஸ்கூல்ஸையும் மாத்த பாக்குறேன். ஓகே, நான் பிசினஸ் மேன் தான், ஆனா இது எல்லாமே நல்லதுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளீனா நடிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இதுக்கு ஹாலிடே என்ன சொல்வாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வில்லன் வந்துட்டு ஹாலிடே தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஆனா அவர் விட்டு போன கடைசி விஷயம் ஓஎஸ்எஸ். எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கூடாதுன்னு நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேன் பாய்க்கு எல்லாமே அவரை பத்தி தெரியும். இந்த ஓஎஸ்எஸ் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதுக்கு வில்லன் வந்துட்டு நீ வந்து மாட்டேன்னு சொல்ல எனக்கு அப்பவே தெரியும், ஆனா நீ எனக்கு ரொம்ப நன்றியோட இருக்கணும் வேட் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் இல்ல, ஏன்னா அவர் வந்து பார்சிஃபல்னு கூப்பிடல, வேடுன்னு கூப்பிடுறாரு. ஆமா, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். உன் பேர் வந்து வேட் ஓவன் வாட்ஸ். நீ வந்து August 12, 2027 பிறந்த. ஏன் உன் வீடு கூட எனக்கு தெரியும், கொலம்பஸ் ஸ்டாக்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். நீ இன்னும் உன் வீட்டுல தான் இருக்க, அது கூட எனக்கு தெரியும். இந்நேரத்துக்கு வீடு வெடிச்சு செதிருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. இப்படி பண்ணாத, நான் என் வீட்டுல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. என்னன்னா வில்லன் வந்துட்டு ஹீரோ அவன் வீட்டுல இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு பாம்பு வச்சிருக்காரு. இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்க ஆன்டிக்கு கால் பண்ணிக்கிட்டு கதறி ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா வில்லனுக்கு வந்து ஹீரோ வெளில இருக்கான்றது தெரியாது. ஹீரோ வந்து சீக்கிரட்டா தான் அந்த இடத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோனா அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாம்பு வந்து வெடிச்சிருது. சரின்னு வந்துட்டு இவரு விஆர் எடுத்து அவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் விடுறாரு. ஐயோ, என்ன ஃபாலோ பண்றாங்க, அவங்க நெக்ஸ்ட் உங்கள தெரிய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு மொட்டை ஹீரோவே பார்த்ததுனால அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சிடறான். இந்த சீன்ல ஒரே ஒரு காமெடி என்னன்னா, அந்த மொட்டை வந்து ஹீரோவோட வாயில அமுக்கிட்டு இருப்பான் கர்ச்சீஃப. அப்படியே கணக்கு வந்து பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல இருக்காரு. ஒரு பொண்ணு பேசுறா பக்கத்துல. இருங்க இன்னொடி பேசுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த வாய்ஸ் கேட்டா ஆர்டிமிஸ். ஏய், நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஆமா, நான் தான் ஆர்டிமிஸ், உண்மையான பேர் வந்து சமந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க வெளில வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க கம்பெனி தான் ஐஓஐ. அப்படியே லெஃப்ட்ல இருக்கிறதா வந்து ஸ்டாக், அதாவது ஹீரோ தங்க இடம். நம்ம இவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லணும், எனக்கு இப்போ கூட உனக்கு பிடிச்சிருக்கு, நீ சொன்ன அளவுக்குலாம் ஒன்னும் நீ அழகா இல்லாம இல்லையே, என்ன இது ஒரு பர்த் மார்க் தானே, அவள் தானே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே லவ் வரும்போது இப்போதான் வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு இன்ட் கிடைக்குது. அதாவது ஜேம்ஸ் ஹாலிடே வந்து கேரனை வந்து டேட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு மூவி டேட். அதாவது அவருக்கு நிறைய சான்ஸ் இருந்திருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க, ஆனா ஜேம்ஸ் ஹாலிடேவால அதை பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் க்ளூ அதான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேமுக்குள்ள போறாங்க. அதாவது 5 பேருமே, ஏன்னா எச் டைட்டோ ஷோ 3 பேரும் வந்துடுறாங்க இவங்க கூட. இப்போ ஹீரோ வந்து கியூரேட்டர் கிட்ட ஹாலிடேவும் கேரனும் நவம்பர் 23 ல 27 2025ல பார்த்த எல்லா மூவிஸும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அவங்க எக்கச்சக்கமான மூவிஸ் பார்த்திருக்காங்க. அதுல இன்னொரு இன்ட் இருக்குல்ல, தன்னுடைய படைப்பே வெறுக்கிற ஒரு படைப்பாளின்னு. இதுல ஏதோ ஒரு படம் வந்து அதை கிரியேட் பண்ண அந்த டைரக்டருக்கே பிடிக்காம இருக்கு. அந்த படம் எது அப்படின்னு தேடும் போது த ஷைனிங் அப்படின்ற ஒரு படம் வருது. அந்த படம் வந்து அந்த படத்தை கிரியேட் பண்ணவருக்கே பிடிக்காதான். இப்போ நாங்க அங்கதான் போனோம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. கியூரேட்டர் அங்க இறக்கி விட்டுறான். அப்போ அந்த படத்துல அந்த வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இடம் இருக்கு. அவங்க அதுக்குள்ள போறாங்க. அந்த இடத்து உள்ள போய் பாக்குறாங்க. அங்க டைப்ரைட்டர் பக்கத்துல டைமர் இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 5 நிமிஷத்துல அவங்க அந்த கீ எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சாகணும். இந்த இடத்துல நிறைய கீ இருக்குமே, எந்த கீயை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அந்த பக்கம் வந்து ஏதோ பால் உருண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு. அந்த பால் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஷைனிங் படத்துல வர மாதிரியே 2 ட்வின் பொண்ணுங்க அங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு ஒரு ஃபன் என்னன்னா, நம்ம வந்து இந்த படத்தை பார்த்ததே இல்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த 2 பொண்ணுங்களை வந்து ஃபாலோ பண்ண போறாரு. ஏய் பொண்ணுங்களா, அந்த பக்கம் போதீங்க, இங்க இருந்து வெளில போக வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காரு. அப்போ ஹீரோவும் ஆர்டிமிஸும் எச்சங்க தேடிட்டு வந்திருக்காங்க. இங்க இவர் அந்த லிஃப்ட் பட்டன் அமுட்டினோன்னு அந்த லிஃப்ட் உள்ள வந்து ஒரு ரத்தம் வெள்ளம் வெளில வருது. அதுல அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோவை புடிச்சுக்கிறாரு. அந்த போட்டோல ஹாலிடே கிரா கூட இருக்காங்க. அந்த போட்டோ கிழிஞ்சிறதுனால அவர் அப்படியே ஒரு ரூம் உள்ள போயிடுறாரு. அது ஒரு பாத்ரூம். அங்க ஒரு பொம்பளை Dress போடாம இருக்கா. ஓ சாரிங்க, நான் இங்க தெரியாமட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணாடியில பார்த்தா அந்த பொம்பளை அப்படியே கிழவியா மாறுறா. அப்படியே கத்திட்டு வந்து அட்டாக் பண்றா. இவர் அங்க ஸ்லிப் ஆகி அந்த பாத்டப்ல விடும்போது வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அங்க இவரை ஓட விட்டு பெரிய கோடாரி எடுத்துக்கின்னு ஒரு கேம் விளையாடுற மாதிரி அந்த ஜாம்பி விளையாடிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஜாம்பி ஒரு கொல்லலான்னு வரும்போது ஹீரோவும் ஹீரோயினும் காப்பாத்திடுறாங்க இவரை. அப்போ வந்து என் மேல நீங்க கோமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நாங்க எல்லாருமே உன் மேல கோமா தான் இருக்கோம், நீ ஏன் ஷைனிங் படம் பார்க்கல அப்படின்னு கேக்குறாரு. டேய், எனக்கு ஏதாவது பேய் படம் பிடிக்காம தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ நம்ம ரூம் 237க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அங்க வேணாம், இப்போதான் நாங்க போயிட்டு வரேன், அங்க ஒரு ஜாம்பி லேடி Dress போடாம நின்று இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஹே, ஷைனிங் படத்துல ஜாம்பியே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ ஆர்டிமிஸ் வந்து ஏன் இந்த கேம்ல அவர் வேற சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த விஷயத்துல கனெக்ட் ஆகிற ஒரே ஆள் கிரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இங்க கிராவை ஒரு போட்டோல பார்த்தேன், ஹாலிடே
கூட அப்படின்னு எச்சு பார்த்தது சொன்ன உடனே எல்லாருமே ஒரு ஜர்க்கு குத்துட்டு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் அந்த இடத்த காமிக்கிறாரு. அப்ப அது பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஹாலிடேவோட பெரிய பயம் வந்து இந்த ஷைனிங் படமோ இல்ல ஏதோ ஒரு புக்கோ இல்ல, ஒரு பொண்ணை கிஸ் பண்றது அவருக்கு பெரிய பயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்டோக்கு பக்கத்துல இருக்க ரூம் போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா நிறைய ஜாம்பி வந்து அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த ஷைனிங் அப்படின்ற ஒரு படமே நமக்கு டைவர்ஷன் தான். இப்போ நம்ம வந்த ரூம் தான் கரெக்டான பிளேஸ். ஏன்னா ஜாம்பி வந்து இந்த ஷைனிங் படத்திலே வராது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு டைரக்டர் சொல்லும் போது ஹீரோயின் யோசிக்காம குச்சிடுறாங்க. அப்போ மத்த 4 பேரும் வெளில போயிடுறாங்க. ஏன்னா இந்த கேம் ஒருத்தரால தான் விளையாட முடியும் ஒரே நேரத்துல. அப்ப அவங்க ஒவ்வொரு ஜாம்பி மேல குச்சி குச்சி போயிட்டு கடைசியில கீரா கிட்ட போயிடுறாங்க. டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், இந்த சேலஞ்சில இவங்க தான் வின்னர். அப்படியே ஹாலிடே வந்து ஆனராகா வராரு. இந்த டாஸ்க்ல நீ தான் ஜெயிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த என் ஜேடிக்கி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த இன்ட் எடுத்துக்கிறாங்க. இங்க ஐஓஐ கம்பெனி காமிக்கிறாங்க. அங்க வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் முடிச்சிட்டாங்க. எப்படியோ அங்க வேலை செஞ்ச யாரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ அவங்க முடிக்க வேண்டியது ஷைனிங் தான். அதை தான் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இது நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோலன் கிட்ட ஒருத்தன் காமிக்கிறான். என்னன்னா நம்ம பார்சிபல் வந்து ஸ்கோர் போர்ட்ல செகண்டா இருக்காரு. ஏன்னா இப்போ ஆர்டிமிஸ் தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. அப்ப அவன் இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபினாலேக்கு கால் பண்றாரு. எனக்கு அது தெரியும், நான் கூடிய சீக்கிரம் அதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாத அந்த மொட்டை வந்து எங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ட்ரோன் வச்சு அந்த மொட்டை எங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த இன்ட்ட படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்து டிராஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை கண்டிப்பா ஒரு ஆளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அது ஹாலிடேவா கூட இருக்கலாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையில அவருக்கு துணை யாருமே இல்ல, அவருக்கு பிடிச்ச பொண்ணும் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிடே வந்து இந்த 3 சேலஞ்சும் ரொம்ப கஷ்டமா கொடுத்திருக்காரு. ஏன்னா ஜெயிக்கிறவன் வந்து இந்த உலகத்துக்கும் ஓஎஸ்எஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு பாக்குற ஒருத்தனா இருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிடேவை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான், அதனால அந்த கேம்ல நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐஓஐ ஆட்கள் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சு வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த வழியில போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படி உள்ள போன உடனே நீங்க வந்து ஓடிடு, நான் உங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திடுறாங்க. இங்க அந்த வில்லனோட ஏஜென்ட் வந்துடுறா. ஹீரோயினோட அப்பா வந்து ஐஓஐல கடன் வாங்கியிருக்காருல, அதனால இப்போ ஹீரோயினா அவங்களை அடிமையா கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ இங்க தப்பிச்சு வந்துடுறாரு. அப்ப யாரும் ஹீரோவை புடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இதான் நம்ம எச் வந்து நிஜ உலகத்துல ஒரு பொண்ணு, அதுவும் அவங்க பேர் வந்து ஹெலன். சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்ப அவங்க வேனை வந்து ஒரு ட்ரோன் ஸ்கேன் பண்ணுது. அந்த டைம்ல ஒருத்தன் வந்து அந்த ட்ரோனை வச்சு போடலாம். யாருன்னு பார்த்தா இதுதான் டைட்டோ, அவன் உண்மையான பேரு டோஷிரோ. இப்ப எச் வந்து ஐஓஐ வந்து 3rd சேலஞ்சும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வேன்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்க அப்படியே அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இன்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 3 லைனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வச்சு பிளானட் டூம்ல தான் அது இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பிளானட்ல இருக்க ஒரு கோட்டையில் தான் வந்து அந்த கேம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவன் தான் வந்து ஷோ, அவன் உண்மையான பேர் வந்து ஜோ. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஐஓஐ ஆட்கள்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு எச். அந்த சமயத்துல வந்து நீ நோலனோட பாஸ்வேர்டை பார்த்தல, அது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரூம்ல போட்டு அந்த விஆரையும் மாட்டி ஓஎஸ்எஸ்ல வந்து ஒரு வேலைக்காரமா நடத்துறாங்க. இங்க வில்லனை காமிக்கிறாங்க. இந்த 3rd சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பார்த்தா 3rd சேலஞ்சே ஒரு வீடியோ கேம். ஆனா அந்த கேம்ல ஜெயிக்கிறது தோக்கிறது இல்ல. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்க ஐஸ் வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த பிளேயர் அவுட். இப்போ இந்த கேமா நம்ம தலையெழுத்தெல்லாம் மாத்த போகுது அப்படின்னு வில்லன் யோசிக்கிறாரு. அப்புறம் எங்க ஐராக்கி வந்து பேசுறாரு. அங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆப்ஸ் ஆஃப் ஓசுவாக்ஸ் அப்படின்னாங்கல்ல, அதோட பவர் என்னன்னா ஒரு மேஜிக் ஷீல்டு வந்து உருவாக்கும். அங்க இந்த 3rd சேலஞ்ச் கிட்ட யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட போட்டுறான். அந்த ஷீல்ட உருவாக்க ஒரு மந்திரம் சொல்லணும். அவன் அப்படி கேம் விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ அவனோட விஆரை கட்டிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. சமந்தா எங்க இருக்கான்னு சொல்ற, இல்ல உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அவ எங்க இருக்கான்றது தெரிஞ்சாகணும், அவளோட ஆக்சஸ் கோடோட அப்படின்னு கேக்குறாரு. சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் வில்ல. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்து ரூம் போறாரு. இப்போ என்ன பிளான்னா வில்ல வந்து இன்னும் அந்த ஓஎஸ்எஸ் கேம்குள்ளே தான் இருக்கான். அவன் வந்து அந்த கேமை விட்டு வெளில வந்த மாதிரி இவங்க இல்யூஷன் தராங்க. அதாவது இவங்க எல்லாருமே வந்து ஓஎஸ்எஸ் குள்ள தான் இருக்காங்க. வில்லனை ஏமாத்திட்டு இருக்காங்க. எச் வந்து வில்லனோட பாஸ்வேர்ட் இருக்கிறதுனால அவனோட ரிக்க வந்து ஆக்ட் பண்ணிட்டாரு. இங்க உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கான்டாக்ட் பண்றாங்க. ஹே நீ எப்படி என்கிட்ட பேசுற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நாங்க நோலனோட ரிக்க ஆக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஹே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க ஐஓஐ ஆட்கள்லாம் வந்து ஒரு மேஜிக் ஷீல்ட உருவாக்கிட்டாங்க, சீக்கிரமா பிளானட் டூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹே இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மேல ஒரு பேனல் இருக்கு, அதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த லிவரை இழு அப்படின்னு சொல்றாரு. அது இழுத்த உடனே ஹீரோயினோட விஆர் அன்லாக் ஆயிடுது. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஏ பார்சிபல் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நோலனோட பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் சொல்றாரு நீ சீக்கிரம் பிளானட் டூமுக்கு போ, அங்க வந்து ஒரு ஆர்மியை உருவாக்கு அப்படின்னு சொல்றாங்க. என் சிக்னலுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிக்னல் கேட்கும் போது நான் ஷீல்ட பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சிக்னல் அப்படின்றாங்க. உடனே எங்க வில்லனை காமிக்கிறாங்க. அவன் வந்து ஹீரோவையும் எச்சையும் ரிஃப்ளெக்ஷன்
ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துட்டு இது இல்லூஷன்றத கண்டுபிடிச்சிடறான். விஆர கைட்டு ஹீரோயினை தேடி வரான். அப்ப இந்த ஃபினாலே இருக்காங்கல்ல, அவங்களோட வேன் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும், அதை நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீக்கிரம் அவங்களை கண்டுபிடி அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து நோலனோட ரிக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஷீல்ட உடைக்க ஒரு மந்திரம் இருக்கும்ல, அதை படிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து வாய்ஸஸ்ல எல்லாரும் பாக்குற மாதிரி லைவ் போட்டு, நான் உங்க பாசிபிள், நம்மள எல்லாருமே வந்து வெப்பன்ஸ் இழந்திருப்போம், காசு இழந்திருப்போம், ஏன் லைஃபை கூட இழந்திருப்போம் இந்த கேமுக்குள்ள. ஆனா இங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ரீடம் இழந்திருக்காங்க, அவங்க உயிரை இழந்திருக்காங்க. நான் கூட உங்களை நிறைய பேர் மாதிரி ரியாலிட்டில இருந்து தப்பிக்க தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க நிறைய கண்டுபிடிச்சேன், நான் இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிச்சேன், என் வாழ்க்கையோட லவ்வை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு நிறைய தடை வரும். இப்போ ஒரு பெரிய தடை தான் இது, இந்த மேஜிக் ஷீல்டு அப்படின்னு அவர் அங்க சொல்லிட்டே இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்துட்டு வில்லனோட ரூம்ல இருக்காங்களே, அந்த வில்லன் வந்துடுறான். இவங்களும் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுறாங்க. இங்க நம்ம எச் வந்து அயன் ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. எங்களுக்காக நீங்க எல்லாருமே டூம் பிளானட்டுக்கு வரணும், எனக்காக, எச்காக, டைட்டோக்காக, ஏன் ஜேம்ஸ் ஹாலிடேக்காக, ஓஎஸ்எஸ் காப்பாத்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் டூம் பிளானட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா யாருமே வர்ற மாதிரி தெரியல. பின்ன வேற யாருங்க ஆசைப்படுவா டூம் பிளானட் வந்து அவங்க கிட்ட இருக்க எல்லாமே இழக்கிறதுக்கு? ஆனா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஓஎஸ்எஸ்ல இருக்க ஒரு பிளேயர் விடாம எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த சீன் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும். வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் வந்துடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு ஐஓஐல ஒரு பிளேயராக உள்ள வந்துடுறாங்க. அங்க எல்லா பிளேயரும் வந்து அந்த ஷீல்ட உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த மந்திரம் சொல்லி அந்த ஷீல்ட உடைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே ஷீல்டும் உடைஞ்சிது. இப்போ ஓஎஸ்எஸ்க்கும் ஐஓஐக்கும் பயங்கர ஃபைட் இருக்கும். இங்க ஒரு பெரிய வாரே நடக்கும். அங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த தேர்ட் சேலஞ்ச பாக்குறாங்க. அந்த சேலஞ்சில அட்வென்ச்சர் கேம் இல்லைன்னா ரொம்ப நேரம் விளையாட முடியுது, அந்த ஐஸ் கட்டி உடையாம. அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவர் கார்ல மாசா வந்துட்டு இருக்காரு, கன் எல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு தேர்ட் சேலஞ்ச் வந்து அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம எச் வந்து டைட்டோ கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா டைட்டோ இன்னும் கேம்குள்ளே வரல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கார்ல பயங்கரமா போயிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கன் வச்சு சுட்டுக்கிட்டு. அப்போ நம்ம எச் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா நம்ம சக்கி இது வந்து ஒரு கொலகார பொம்மை, அதை வந்து ஹீரோ ஐஓஐ ஆட்கள் மேல போட்டுறாங்க. அது நிறைய பேர் கொண்டுது. வெளி உலகத்துல பார்த்தா எல்லாரும் நடு ரோட்ல நின்று விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேம். சின்ன பசங்க பெரியவங்க நான் சொன்ன மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வில்லன் வேற வழியில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய மெக்கா காட்ஸிலால வரான். நம்ம எச் மட்டும் தான் அவ்வளவு பெருசா இருக்காரு, அதனால அவர் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது வில்லன் அவர் அடிச்சு போட்டுறாரு. அப்படியே அயன் ஜெயண்ட எரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் இதான் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போலான்னு பாக்குறாங்க தேர்ட் சேலஞ்சுக்கு. அப்போ அப்படியே அவன் வாளால அட்டாக் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கொல்லான்னு போகும்போது இப்போ வராரு நம்ம டைட்டோ மாசா. அவரும் ஒரு ரோபோட் மாதிரி, கிட்டத்தட்ட அயன் சாமுராய் ரோபோட் மாதிரி. அதுல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காப்பாத்திட்டாரு, பயங்கரமா ஃபைட் பண்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எச்ச காப்பாத்த போறாங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டைட்டோவால 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஃபார்ம்ல இருக்க முடியும். லாஸ்ட் 10 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள அவரால் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுறாரு. ஆனா அந்த மெக்கா காட்ஸ்ல புடிச்சிருது. இப்போ வில்ல அவரை கொன்னுறாரு, டைட்டோவும் சந்தோஷமா சாகுறாரு. இப்போ மறுபடியும் நம்ம அயன் ஜெயண்ட் அதாவது எச் வந்துடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் எடுத்து விடுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா மெக்கா காட்ஸிலாவை கண்ணுல அட்டாக் பண்ணிட்டு அந்த கண்ணோட ஓட்ட வழியா ஒரு கிரனேடை தூக்கி போட்டுறாங்க. நம்ம வில்ல ஹீரோயினை பாத்துறான். அப்படியே வில்ல செத்து போறான். இங்க இவங்க தேர்ட் சேலஞ்சுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐராக் இருக்கான்ல, அவன் அந்த வழியவே வெடிச்சிடறான். அப்ப எச் என்ன பண்றாருன்னா அவரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த இடத்துல பத்துறாரு. அப்போ இவங்க அதுல போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐராக் கன் எடுத்து ஷூட் பண்றான். கீழே வந்து ஃபுல்லா நெருப்பு குழம்பா இருக்கு, விழுந்தா அவள் தான். அந்த ஐராக் வர எச்சோட கையிலே சுட்டுட்டு இருக்கான், ஒவ்வொரு விரலா உடையுது. அந்த டைம் நம்ம ஷோ என்ன பண்றானா அவன் ஒரு பிளேட் எடுத்து ஐராக் கையே வெட்டிடுறான். பாத்தீங்களா, வயசெல்லாம் இல்ல, ஸ்கில்ஸ் தான் முக்கியம். இவங்க தேர்ட் சேலஞ்சுக்குள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் ஆள் இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா வில்ல உன்னை தேடி வருவான், நீ அங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிவர் சவுத்ல சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சுட்டுறாரு. இங்க ஹீரோ வந்து ஒரு கிரனேட் போட்டு அங்க இருக்க ஆளெல்லாம் கொண்டுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் செத்துட்டாங்கல்ல, கரெக்டா வில்ல வந்து கண்டுபிடிக்கும் போது ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வில்ல வந்து மறுபடியும் ஓஎஸ்எஸ் குள்ள போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஷோவும் தேர்ட் சேலஞ்ச் போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோயின் பார்க்கும் போது ஒருத்தன் அட்வென்ச்சர் விளையாடினால அவன் இன்னமும் வந்து லீட் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். ஷோ வந்து அவனை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது இரு அவன் ஜெயிக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அவனும் கேம்ல ஜெயிச்சிடறான். ஆனா பார்த்தா கீழே ஐஸ் கட்டி உடஞ்சு விழுந்தது, அதாவது அவன் தோத்துட்டான். இப்ப ஹீரோ சொல்லிட்டே போறாரு, இது வந்து ஜெயிக்க கூடாது, இது வந்து விளையாடிட்டு இருக்கணும் கண்மூடித்தனமா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க வில்லனும் ஐராக்கும் வந்துடுறாங்க. இந்த பார், மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் இந்த வாட்டி $50 மில்லியன் தரேன், எனக்கு அந்த ஈஸ்டர் எக் குத்துரு அப்படின்னு சொல்றாரு. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. வில்லனோட கையில பார்த்தா ஹீரோ வந்து ஜெமக்கிஸ் கியூப் வாங்கும் போது ஒரு பாம் பத்தி சொன்னார்ல, அதை வெடிச்சா எல்லா அவதாரம் செத்துறோம்னு, அந்த பாம கையில வச்சிட்டு இருக்கான். சரி, எனக்கு வேற வழி தெரியல, இதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம கையில எடுக்கிறான். அப்ப ஐராக் வந்து ஓடிடுறாங்க இருந்து. நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் சம ஃபைட் நடக்குதுங்க. நம்ம ஹீரோ வந்து வில்லனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிடுறாரு. வில்லனுக்கும் அந்த அடி ஃபீல் ஆயிடுது, ஏன்னா அவன் ஆப்டிக் பூட் சூட் போட்டிருக்கான். அப்படி அவன் விழும் போது அந்த பாம் வந்து பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறான். கேம்ல இருக்க எல்லா அவதாரம் செத்து போயிடுறாங்க அவனோட. அப்படியே
அப்படியே வெளில வந்து ஸ்கோர் போர்டை பாக்குறான். ஸ்கோர் போர்டு மறுபடியும் எம்டியா இருக்கு. எல்லாரும் கேமை விட்டு வெளில வந்துடுறாங்க. ஆனா இங்கதான் படத்துல பயங்கரமா ட்விஸ்ட். ஹீரோ இன்னும் கேமுக்குள்ளதான் இருக்காரு. என்னன்னு பார்த்தா கியூரேட்டர் வந்து ஒரு காயின் கொடுத்திருப்பான்ல, அது சாதாரண காயின்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப். இப்போ ஹீரோட பேரு மறுபடியும் ஸ்கோர் போர்டுல வருது. ஹீரோ விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ விளையாடுறது எல்லாருமே லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, இந்த கேம்ல நம்ம வந்து ஜெயிக்க கூடாது, இது நம்ம கண்மூடித்தனமா விளையாடிட்டே இருக்கணும், நம்ம ஹிடன் ரூமை கண்டுபிடிக்க கூடாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் பினிஷிங் லைன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கேம் முடிஞ்சிருது. ஆனா மறுபடியும் விரிசல் விடுது கீழே. என்னன்னு பார்த்தா இந்த வாட்டி அந்த டிவி உடஞ்சி உள்ள போயிடுது. இப்போ நம்ம ஹாரிடே ஆனராக வராரு. ஹீரோக்கு கிறிஸ்டல் கீயும் கொடுக்குறாரு. இப்போ அந்த 3 கீயும் ஹீரோ கிட்ட இருக்கு. ஹீரோ ஒவ்வொரு கீயா போடும்போது அங்க அயோய் ஆட்கள் வந்து காரை வச்சு இடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவரால் கரெக்டா கீயை போட முடியல. வண்டி ஆடிட்டே இருக்கு. இங்க எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியா ஹீரோ கீயை போட்டுறாரு. அப்படியே அந்த டோர் ஓபன் ஆகுது. உள்ள அந்த ஈஸ்டர் எக் பெருசா இருக்கு. நம்ம ஹாரிடேவும் வந்து இந்தாப்பா இனிமேல் ஓஎஸ்எஸ் உனக்கு தான், இதுல ஒரு சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, இல்ல இது நான் பண்ண மாட்டேன், இது ரொம்பவே தப்பு, இதே தப்ப தான் நீங்களும் பண்ணீங்க, ஓஎஸ்எஸ் வந்து ஒருத்தருக்கு சொந்தம் இல்ல, அது எல்லாருக்குமே சொந்தம், நீங்க பண்ண தப்பா நான் பண்ண மாட்டேன், இதுல நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இதுதான் உண்மையான டெஸ்ட். அதாவது ஹாலிடே இந்த கேம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேமை உருவாக்கி இருப்பாரு. அதனால இதோட ஓனர் ஒருத்தன் இல்ல, எல்லாருமே தான். அட்லீஸ்ட் ஒரு டீமாவாச்சும் ஓனர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்றத அவரோட எண்ணம். ஏன்னா அவர் ஓனர் ஆகும்போது அவரோட ஃப்ரெண்டான ஆக்டன் மாரோவை ஓனர்ஷிப்ல சேர்க்கல. அவரோட ஃப்ரெண்டை விட்டுட்டோமே சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அவரு. இப்போ அந்த ஆனராக் அப்படின்ற ஃபார்ம் மாதிரி உண்மையான ஹாலிடேவா மாறுறாரு. உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் ஓஎஸ்எஸ்க்கு ஓனரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத பாரு, இங்க வா, இந்த பட்டன் இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பட்டன், இதை நீ அமுத்தினா டோட்டல் ஓஎஸ்எஸ் வந்து எரேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அங்க வில்ல வந்து துரத்திட்டு வந்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கொலம்பஸ் டேக்குக்கு போ, அங்க நம்ம நெய்பர்ஸ் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களை கான்டாக்ட் பண்ணி அயோய் ஆட்களை எங்களை துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹாலிடே வந்து நீ 3 சேலஞ்சும் வின் பண்ணிட்ட, ஆனால் எங்க அந்த ஈஸ்டர் எக் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்துல ஓஎஸ்எஸ் கண்டுபிடிக்கும் போது நான் ரொம்ப தனிமையா இருந்ததுனால தான் அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கு எப்படியுமே பேச தெரியாது, நான் உலகத்தை கண்டு பயந்தேன், என்னமா நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இந்த உலகத்திலேயே ரியாலிட்டி ஒண்ணுதான் உண்மை, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்டர் எக் கொடுக்குறாரு. இங்க நோலன் வந்து ஹீரோட வீட்டாண்ட வந்துடுறான். அங்கதான் ஹீரோவும் இருக்காரு அந்த வேன்ல. அப்போ அங்க இருக்க எல்லாருமே வந்து நோலனை மறைக்கிறாங்க. அப்போ உடனே அவன் கன் எடுத்துறான், எல்லாம் வழி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ அந்த ஈஸ்டர் எக் வாங்கறத பார்த்துட்டு நோலன் அவரை ஷூட் பண்றதை விட்டுறான். அதான் ஹீரோ ஜெயிஸ்டார்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும். அதனால இப்போ போலீஸும் வந்துடுறாங்க, நோலனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹாலிடே கிளம்பலாம் அப்படின்னு போறாரு. அப்போ ஹீரோ வந்து இது உங்களோட அவதாரா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹாலிடே. அப்போ நீங்க செத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க செத்துட்டீங்கன்னா அப்போ இந்த ஃபார்ம் என்னது அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. அதுக்கு ஜேம்ஸ் ஹாலிடே ஒண்ணுமே சொல்லாம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்னன்னா ஜேம்ஸ் ஹாலிடே இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஆனா மக்களுக்கு அவர் செத்தா மாதிரி ஒரு நியூஸ அவரே பரப்பி விட்டாரு. ஏன்னா அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுல இருந்து தான் இந்த சேலஞ்ச் எல்லாமே ஆரம்பிச்சது. ஹாலிடேக்கு இந்த ஓனர்ஷிப் பிடிக்காம இருந்துச்சு. ஓஎஸ்எஸ் வந்து அவர்கிட்ட இருக்கும் போது ரொம்பவே பாரமா ஃபீல் பண்ணிருக்காரு. அதனால இந்த ஓஎஸ்எஸ் யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது தான் அவரு செத்தா மாதிரி ஒரு நியூஸ அவர் பரப்பி விட்டாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து ஆக்டமோரன் வராரு. ஹீரோ வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட சொல்றாரு. இல்ல இதுக்கு நான் மட்டும் ஓனர் இல்ல, என் டீமே ஓனர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க 5 பேரும் சேர்ந்து தான் இப்போ ஓஎஸ்எஸ் நடத்த போறாங்க. இப்போ ஹீரோவும் ஆக்டமோரனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது எல்லாரும் நான் பார்த்துட்டே தான் இருக்கும், அதுல நான் உன்னை இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுக்குறாரு. இப்பதான் ஹீரோக்கு புரியுது, இவர் தான் கியூரேட்டர், இவர் தான் எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுத்திருக்காரு ஹீரோக்கு. உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா லைஃப் தேவைதான், ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி, ஏன்னா கிரா தான் மெயின் கீ அப்படின்னு சொல்லிட்டு நீயாவே கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும் போது இல்ல மெயின் கீயே நீங்க தான், ஏன்னா ஹாலிடேக்கு வந்து கிராவை மிஸ் பண்றோம் அப்படின்ற வருத்தமே இல்ல, அவரோட ஃப்ரெண்டான உங்களை மிஸ் பண்றோம் அப்படின்ற வருத்தம் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்படியே ஹீரோ வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த வாய்ஸ் வந்து ஒருத்தருக்கு சொந்தம் இல்ல, எல்லாருக்குமே சொந்தம். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, அதனால இதை மொத்தமா அழிக்கவும் முடியாது. அதனால நாங்க புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்தோம், வாய்ஸஸ் வந்து டியூஸ்டேவும் தர்ஸ்டேவும் இயங்காது, ஏன்னா ஹாலிடே சொன்ன மாதிரி ரியாலிட்டி ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த படத்தை பாக்குற உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு மட்டும் ஓடாம நீங்க உங்க வேலையை மட்டுமே பிடிச்சி பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க ஏமா அச்சீவ் பண்ணுவீங்க. சரி ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல படத்துல உங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.